திரு சுஜாதா அவர்களின் வசந்த் வசந்த் நாவல் முடிவுரை. வசந்த் தலையை சொரிந்து கொண்டார், கலைத்து கொண்டார். கன்னத்தில் மச்சம் ஒட்டிக்கொண்டு பொய் மீசையை பொருத்தி கொண்டு கண்ணாடியை பார்த்து பயமாயிருக்கு என்று விலகினான். இனியா, பர்ஃபெக்ட், சார்மினார் விளம்பரத்தில் வர்ற ஆசாமி மாதிரியே இருக்கே என்றாள். பாஸ், எதுக்கு இந்த வேஷம்னு சொல்லி தொலைச்சிங்கன்னா உபகாரமாக இருக்கும். உதர நிமித்தம் ஹிருதக வேஷம். சமஸ்கிருதத்தில் விளையாடுறீங்க. என்னது, பகவத்கீதையா அது? இல்லை, பஜகோவிந்தம். உக்கலுக்கு போய் ஏதாவது பஜனை பண்ணணுமா? கணேஷ், நாம் எப்போ உக்கல் போக போகிறோம்? காலையில் சார் என்றார் கணேஷ். பேராசிரியர் இன்னும் சிந்தனை வசைப்பட்டு தான் இருந்தார். அதுக்காக இப்போவே வேஷம் போட்டுக்கணுமா என்ன? இல்லை வசந்த், நீ இன்றைக்கே போயிடுற. சரி, இதெல்லாம் எதுக்கு பாஸ்? அவங்க என்ன செய்கிறாங்க? எங்கே போயிருக்கோம் அந்த மாடை காசெல்லாம்? அப்பாடா சார், கொஞ்ச நேரம் அந்த மாடையை உள்ளே விடாமல் பார்த்துக்கிறீங்களா? ஏற்கனவே சிண்டை பிச்சுக்கிட்டு தலை மொட்டையாக இருக்குது. இனியா, அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஒரு டம்ளர் ஐஸ் மறு வாங்கி கொடு. அப்பா, நான் வரட்டுமா? கணேஷ், நாளைக்கு காலையில் கட்டாயம் நீங்கள் இல்லாமல் நான் கிளம்ப மாட்டேன் சார். நாளைக்கு ஒன்று இல்லை ஒன்று தீர்த்துடணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னா கிணறு வேறையா? எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இனியா, வர்றியா? பை வசந்த். பை இனியா, உயிரோடு இருந்தால் நாளைக்கு பார்க்கலாம். இனியா கிளம்பும் சமயத்தில் அந்த பெண் எஸ்கியூஸ் மீயுடன் உள்ளே நுழைகிறாள். இனியாவும் அந்த கண்ணாடி பெண்ணும் சந்தித்து கொண்ட பார்வையில் மின் பொறிகள் சிற்சில பறந்தன. லைப்ரரி பெண்தான் இப்பொழுது வேறு மாதிரியாக இருந்தாள். பனியன் பேண்ட் லுக் என்றாள் இனியா வினோத குரலுடன். எஸ், யார் வேணும் என்றது. மிஸ்டர் வசந்த் இருக்காரா? இதோ. சாட்சாத் நீங்களா? அவள் நிமிர்ந்து பார்த்த பொழுது அவளுடைய மார்பு விம்மியது. ஓஹோ, எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். வசந்த் மீசையை நீவி விட்டு இப்போ பாருங்க என்றான். லைப்ரரி கை கொட்டி குதித்து சிரித்தது. ஓ வசந்த், யூ ஆர் நாட்டி என்றாள். உங்களை லைப்ரரியில் பார்த்திருக்கிறேங்க. ஓ, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? நீங்கள் தான் கோவிந்தான்னு பெயர் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு வந்துடுதா? கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னது கெஸ்? GUESS என்றார். அதுதானே பார்த்தேன். காதில் வேறு மாதிரி விழுந்தது. உங்கள் ரிஸ்ட் பாகை விட்டுட்டு போயிட்டீங்க. அதில் உங்கள் கார்டு இருந்தது, அட்ரஸும் இருந்தது. இந்தாங்க உங்களோட ஹேண்ட்பேக். இந்தாங்க உங்கள் ஃபோட்டோஸ்டேட் காப்பி. இடுப்போடு ரொம்ப ஒட்டினார் போல் பேண்டன் இருந்தது. அவள் வசந்துக்கு தேவைக்கு அதிகமாகவே அருகில் வாசனையாக வந்து நின்று பேக்கை கொடுத்துவிட்டு கன்னத்தில் என்ன கருப்பா என்று வசந்தின் மச்சத்தை அழித்தாள். வசந்த் ஒரு கணம் இனியாவை பார்த்தான். அவள் கண்களில் பளபளவென்று கத்திகள் மின்னின. பை த வே, திஸ் இஸ் இனியா. திஸ் இஸ், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மிஸ்ஸஸ் ராகவன். ரீல் விட்டீங்க. இனியா காத்திருக்காமல், அப்போ வாங்க போகலாம் என்றாள். வெளியே காரில் கோபமாக கதவு சாத்தப்பட்டதை கவனிக்காமல் வசந்த், அப்போ என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க என்றான். நான் வரட்டுமா? see you sometime என்று அவள் குதித்து கொண்டு கிளம்ப, வசந்த் கொஞ்ச நேரம் இருங்க, வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். அவளுடன் சென்று அவளுடைய வெஸ்பாவை உதைத்து கொடுத்து சீட்டை தட்டி கொடுத்து வழி அனுப்புவதை புறப்பட்டு கொண்டிருந்த இனியா பார்த்தாள். உதட்டை கடித்து கொண்டாள். திரும்ப அறைக்கு வந்ததும், யாரா இது புது ஸ்நேகம் என்றான் கணேஷ். லைப்ரரியில் பார்த்தேன் பாஸ். அப்போ சாரி கட்டி இருந்தால சரியாக தெரியல. அட போடா இனியா, உன்னை பார்க்குற பார்வையை கவனிச்சியா? சேச்சே, இனி தப்பாகவே எடுத்துக்க மாட்டா. அது வேற பாஸ், அது காவியம் கவிதை. பின்ன இது சும்மா பொம்மை பார்க்குறது. நீ உருப்படவே மாட்ட. கேஸுக்கு வாங்க பாஸ். என்ன கண்டுபிடிச்சிங்க? அதை சொல்லலையே நீங்கள். வசந்த், நீ கொண்டு வந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரை, ரங்கராஜன் கிணத்துல இருக்கிற தண்ணியை அலசி எழுதி இருக்கிற கட்டுரை, அதில் இருக்குது சூட்சுமம். என்ன அது? நானும் படித்த ராஜராஜன் கிணத்தை பற்றி. ஒரு அச்சரம் கூட எனக்கு புரியலையே. கணேஷ் அந்த புத்தகத்தை பிரித்து குறிப்பிட்டிருந்த பக்கத்திலிருந்து அதை படித்தான். த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி வாட்டர் இஸ் இன் திஸ் வெல் ரெண்டர் இஸ் admirably suited for pre-process pulp treatment. Moreover, to block printing process with water treatment, half down block and lithographic stones and other surface deposition systems can be made to look like these printed form engraved intaglio plates.
இப்போ மட்டும் புரிஞ்சிடுச்சாக்கோ வசந்த். 2500 வருஷத்துக்கு முந்தி சன்ஸ்னு ஒரு சீனாக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ஓ எதிரியை அறிஞ்சிக்கிட்டு உன்னையும் அறிந்து கொண்டேயானால் நீ 100 யுத்தங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னார். சன் டிசு இப்போ இதில் எங்கே வர்றார் சார்? எதிரியை தெரிஞ்சுக்கிட்டேன், இனி பயமே இல்லை. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க வசந்த்? இன்ஸ்டாக்லியோ பிளேட்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? எதுக்கு? கணேஷ் பையிலிருந்து எடுத்து காட்டி இதுக்கு என்றான். வசந்த் சற்று நேர தயக்கத்துக்கு பின் திடீரென்று பிரகாசமாகி மை காட், இப்போ புரியுது பாஸ் என்றான். 10க்கு 30, 10க்கு 40 விட சிறப்பாக இருந்திருக்கிறது. புரியுதா? புரியுது, பளிங்கு மாதிரி புரியுது. பஸ் ஸ்டாண்டில் நடந்தது சரித்திர சம்பந்தமில்லாதவங்க ராராவுக்கு நாயா அலைஞ்சது, கத்தி குத்து அடித்தடி எல்லாமே சொருகினாப்புல அப்படியே வந்து விழுது. இப்போ எதுக்காக முதல்ல ஒன்று அங்கே அனுப்புகிறேன்னு தெரியுதா? கோஷ்டியாக போனால் அவங்க சந்தேகப்படுவாங்கல்ல. தெரியுது பாஸ், நீங்கள் கில்லாடி. கவலையே படாதீங்க, இடத்த கண்டுபிடிச்சிட்டு தான் மகா அதான் வேணும் உங்களுக்கு. அதுதான் இப்போ எல்லா சம்பவங்களுக்கும் இருக்கிற இணைப்பு உனக்கு புரியுதா? ஐயோ சொல்லாதீங்க, அவ்வளவு மரமண்டே இல்லைனா. வசந்த் எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க, அனாவசியமாக ரிஸ்க் எதுவும் எடுக்காது. சந்தேகமாக இருந்தால் நான் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இரு, சரிதானே? நோ ப்ராப்ளம். நான் ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட நாளைக்கு வந்துட்டு சேர்ந்துடுறேன். அப்போது நான் உக்கல் பக்கம் சென்று வரவா? வா, பெஸ்ட் ஆஃப் லக். வசந்த் மறுபடி உக்கலுக்கு வந்த பொழுது மாலை மணி 5. பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் திரிந்தான். அந்த பெட்டிக்கடைக்காரன் மார்பு சட்டை பித்தான் திறந்து அதில் ஒரு புலி நகம் தொங்க காட்டுத்தனமாக கிராஃப் வைத்து கொண்டு பக்கவாட்டமாக பார்த்தான். வசந்த் அங்கே சென்று சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். மச்சமும் மீசையும் கையில் சிறிய அளவு விஐபி பெட்டியுமாக நின்றான். கடையில் தொங்கிக் கொண்டிருந்த பத்திரிகைகள் ஏராளத்தில் முன்பக்கத்தில் பின்குத்தி இருந்தவைகளை பிரித்து தலையை சாய்த்து கொண்டு படித்தான். சோப்பை தேடு, பிறகு அவள் எனக்கும் மாதிரி செய்தான். கொருவர் வாய் மூலம் ரப்பித்தோங் 4 நேரடியான என்னங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏதாவது புத்தகம் வேணுமா? கடைக்குள்ளிருந்து பக்கத்து வீட்டு பருவச்சிட்டு, இன்ப மயக்கம், மலபார் தேங்காய், இரவும் உறவும் இவைகளை எடுத்து போட்டான். வாழு வாழ விடுங்கிற புக்கு இருக்கா? யார்? சின்மயானந்தா அவங்களா? இல்லையப்பா, சரோஜா தேவி. இல்லைங்க, அதை படிச்சுப்பாரு, டாப்பாக இருக்கும். ஐயா வெளியூருங்களா? ஆமாம், வியாபார விஷயமா வந்திருக்கேன். என்ன வியாபாரம்? சாம்பிள். கடைக்காரன் அங்கே இங்கே பார்த்துட்டு வாங்குறீங்களா என்றான். ஆமாம். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. மாலை பார்க்கணும். போன தடவை ஏமாற்றிட்டான், எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எரிச்சு விட்டேன். இந்த முறை சிறப்பாகவே போட்டிருக்காங்க, கேள்விப்பட்டேன். என்ன ரேட்டு? 30 தான் மாமூலே. 30க்கு வரமாட்டாங்க. மாலை பார்த்துட்டா மேலே போகலாம்னு எங்கள் முதலாளி சொன்னார். எந்த ஊருங்க? கோயம்புத்தூர் தான். பார்க்குறீங்களா? இப்போ வேண்டாங்க, இருட்டட்டும். போலீஸ் களவாணி பையங்க பிடிச்சிட்டா பேர் கெட்டி போயிடும். அப்போ எத்தனை மணிக்கு வர்றீங்க? 7 மணிக்கு கூட்டு போகிறீங்களா? ஆஹா, அதுக்கு என்ன, வரட்டுமா? மலபார் தேங்காய் வேணும்னா படிக்கிறீங்களா? படித்து என்னையா பிரயோஜனம்? பார்க்கணுன்னா கூட சௌரியம் பண்ணி கொடுக்கலாம். வந்த வேலையை முதல்ல கவனிச்சிடலாமா? உங்கள் பேர்? ஏங்க நம்ம வியாபாரத்தில் பேர் சொல்லுவாங்களா? நான் உன் பேரை கேட்டேனா? 7 மணிக்கு வாங்க சார். வசந்த் அந்த இடத்தை விட்டு விலகி மெல்ல நடந்தான். போலீஸ் பக்கம் போகவே கூடாது. பார்த்து கொண்டு இருப்பார்கள். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர்கள் பணத்தை கேட்டால் காட்டச் சொன்னால் அதை இப்பொழுது சந்திக்கலாம். முதலில் அந்த இடத்துக்கு போயாக வேண்டும். டீயை சாப்பிட்டான். பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு மற்றொரு சிகரெட்டை பட்ட வைத்து கொண்டு நிதானமாக ஊதினான். ஒரு பையன் வந்து கடைக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது நீங்கள் தானே என்று கேட்டான். ஆமாம், நான் தான். ஏன்? கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்று அவன் விறுவிறுவென்று நடக்க வசந்த் அவனை பின்தொடர்ந்தான். பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிரிந்து சற்று தூரம் நடந்த பின் அந்த பையன் நெல் வயல்களின் மேல் வயல் பரப்பில் பாய்ந்து விரைந்தான். வசந்த் ஓட்டமும் நடையுமாக தொடர்ந்து அவனை பின்தொடர ஒரு மாந்தோப்பிற்குள் நுழைந்து பண்ணை முற்றம் போல் இருந்த சாணியால் மெழுகப்பட்ட இடத்தை கடந்து
ஒரு மண்டபத்தை வளைந்து சின்னதாக ஷெட்டு போல் இருந்த மறைவான ஒரு இடத்திற்கு வந்து அதன் வாசலில் அந்த பையன் நிற்க, உள்ளே போங்க, நான் இனிமே வரக்கூடாது என்றான். வசந்த் அந்த மரக்கதவை திறக்க அது கிரீச்சிட்டது. உள்ளே வைக்கோல் பரவி மாட்டு மூத்திர நாற்றம் அடித்தது. ஷெட்டு போலத்தான் இருந்தது. ஒற்றை மாட்டு வண்டி கூடு சாய்ந்திருந்தது. எதிர் சுவரில் ஒரு கதவு தெரிந்தது. வசந்த் அதை நோக்கி சென்றான். ஜாகிரதை, ரிஸ்க் எடுக்காதே, கணேஷ் எச்சரித்தது காதில் ஒலித்தது. என்ன ரிஸ்க் என்று பார்த்துடலாம் என்று ஆவல் மேலிட அந்த கதவை தட்டினான். சற்று நேரத்தில் அது திறக்க உள்ளே இருட்டாக இருந்தது. வாங்க வசந்த் என்றது ஒரு குரல். சட்டென்று அத்தனை விளக்குகளும் உயிர் பெற்றன. அந்த இடத்தில் ஒரே கலையபரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தான். இல்லை, ஏதோ ஒரு அலுவலகத்தில் முன் அறை போல் அது இருந்தது. ஒரு மேஜை போட்டு அதன் மேல் வெளிநாட்டு கேலண்டர் நட்டு வைத்திருந்தது. எதிரே திரைச்சீலையில் பச்சை பச்சையாக டிராகன் வேலைப்பாடுகள். ஒரு பெரியவரின் ஃபோட்டோ மாலை போட்டு பொட்டிட்டு தொங்கிக் கொண்டிருக்க வசந்த் முதலாக அவனை வாங்க என்றவனை பார்த்தான். 35 வயது இருக்கலாம். தலை கலைந்திருந்தது. கண்களில் புன்னகை இருந்தது. கையில் பற்ற வைக்காத சிகரெட்டுடன் வசந்தை நோக்கி லேசாக புன்னகைத்து கொண்டே வந்தார். என்ன வசந்த், வியாபாரம் பேச வந்தீங்களா? உண்மையை சொல்லப்போனா ஆமாம். என்ன வியாபாரம் தெரியுமா? ஏறக்குறைய தெரியும். போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? போலீஸா? மிஸ்டர் வசந்த், எங்களுக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை மிச்சம் வச்சுக்கோங்க. எங்களை பிடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு தானே வந்திருக்கீங்க? சேச்சே, எங்கள் அம்மா மேலே ஆணையா? அப்படியெல்லாம் இல்லை சார். உங்கள் பேர் தெரியலையே. அருண்குமார். நீங்கள் தானா? ஆமாம், நாங்களே தான். ரொம்ப கிட்டக்க வந்துட்டீங்க இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லையே. அருண், இதோ பாருங்கள், நான் வந்த விஷயம் பியோர் அண்ட் சிம்பிள் பிஸ்னஸ். பேரம் பேசுகிறதுக்காகத்தான் நான் வந்தேன். அப்போ எதுக்கு இந்த அமைச்சூர்த்தரமான மாறுவேஷம்? அது போலீஸுக்கு பாய்ச்சா காட்டுறதுக்கு தான். அவன் முகத்தில் சலனம், நம்பிக்கை ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தான். சரி, மேலே சொல்லுங்க. நோட்டுகளை வாங்கிறதுக்கு தான் வந்தேன். அருண், என் கூட யாராவது வந்திருக்காங்களா? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். தனியாக தானே வந்திருக்கேன், பார்த்துக்கங்களே. பார்த்தேன், போலீஸ் பின்னால் வரப்போகுது, அதுவும் தெரியும். ஆனால் அந்த இடத்த அவங்களால ஜென்மத்துக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. நிமிஷத்துக்கும் மாற்றி போடுவோம். கொஞ்சம் உள்ளே வரீங்களா? உங்களோட பேசணும். வசந்த் தயங்க, உங்களை மட்டும் நாங்கள் நம்பணும், நீங்கள் எங்களை நம்ப மாட்டீங்க, அப்படித்தானே என்றான். சேச்சே, வர்றேன். திரையை தள்ளி கொண்டு நுழைந்தவன் பிரமித்தான். இங்கே தான் நடக்குதா? ஆமாம். ஓரத்தில் சின்னதாக ஒரு ஹீடல் பார்க் எந்திரம் இருந்தது. காம்பாக்டான மிஷின். 10 நிமிஷத்தில் டெம்போவில் லோடு பண்ணிடலாம். அதை லோடு பண்ணத்தான் போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு உத்தேசம். திங்ஸ் ஆர் கெட்டிங் ஹாட். நீங்கள் என்னை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம். எனக்காக நீங்கள் காலி பண்ண வேண்டியதில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை வசந்த். உங்களைத்தான் தீட்டி கட்டலாம்னு இருக்கோமே. என்னது? ஆமாம், இங்கே இருந்து எங்கள் பார்ட்டியோட சம்மந்தம் இல்லாதவங்க, எங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க கிளம்பி போகிறதில்ல, போகக்கூடாது, நாங்கள் விடுறதில்லை. அப்படியா என்றான் வசந்த். அவன் முகத்தில் சலனம் எதுவும் இல்லை. உட்காருங்க, சாம்பிள் பார்க்கணும். நீங்களே பார்க்குறீங்களா? அவன் சிகரெட்டை இப்பொழுது பற்ற வைத்து இழுத்து விட்டு கொண்டு நிதானமாக அலமாரியை திறந்து ஒரு பழுப்பு கவரை பிரித்து ஒரு நோட்டை உருவி காட்டினான். இப்போத்தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் உலர்ந்தா சரியாயிடும். வசந்த் அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்து, ரிமார்க்கபிள், நிஜமாவே நீங்கள் தேர்ந்த கலைஞர் சார். இது குற்றமோ சட்டப்படி நியாயமோ அநியாயமோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் வேலை சுத்தம் என்றான். இதுவரைக்கும் ஒரு நோட்டு கண்டுபிடிச்சதில்லை மிஸ்டர் வசந்த். பம்பாய், கல்கத்தா, டில்லி, அகமதாபாத் எல்லா இடத்துக்கும் நம்ம சரக்கு போயிருக்கு. வாட்டர் மார்க்கு பாருங்க, பியூட்டிஃபுல். பேப்பரை கையால் நிரடி பாருங்க, அதே நிஜ நோட்டு உணர்ச்சி. எல்லாம் தண்ணியோட மகிமை. தண்ணியா? ஆமாம், ராஜராஜன் கிணத்து ஸ்பெஷல் கெமிக்கல்னால் உங்கள் இன்டாக்சி பிளாக்குகளை அம்பலப்படுத்துறதுனால இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வருது. அட, அது கூட உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதுக்கு தானே உக்கல் பக்கத்திலேயே வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரையை நாங்களும் படித்தோம். அதை தான் கிழிச்சிட்டதா லைப்ரரியில் நாங்கள் தொடர்ந்து ஆசாமி சொன்னானே.
உலகத்தில் ஒரே ஒரு காப்பி தானா இருக்குது, விசாரிச்சுட்டு வேறு காப்பியை வாங்கி பார்த்துட்டோம். பரவாயில்ல, நல்லா சொந்தமாக கண்டுபிடிச்சி இங்கே வரைக்கும் வந்துட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வசந்த். நீங்கள் தனியாக வந்திருக்கக்கூடாது. போலீஸோடு வந்திருந்தா உங்களை சந்திரிக்கிற சந்தர்ப்பமே கிடச்சிருக்காதே. என்ன தான் சோப்பு வச்சாலும் உங்களை நான் விட போகிறதில்ல வசந்த். என்ன செய்கிறதா உத்தேசம் என்றான் கவலையுடன். பயப்படாதீங்க, இந்தி சினிமாவில் வர்ற மாதிரி சித்திரவதையெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் பேசிக்கொண்டே மேஜையின் இழுப்பறையிலிருந்து ஒரு பிஸ்டலை எடுத்து காட்டினான். கையடக்கமாக கச்சிதமாக திருக்குறள் மலிவு பதிப்பு மாதிரி இருக்கே என்றான் வசந்த். சார், என் கையெல்லாம் நடுங்கிறத பார்த்தீங்களா? செல்ஃப் லோடிங், ரீகாயிங் எதுவும் கிடையாது. டபுள் ஆக்ஷன் 100 அடி வரைக்கும் கூட எஃபெக்டிவாக இருக்கும். சைலன்சர் இருக்கா? தேவையில்லை. எங்கள் சத்தம் போட்டால் கூட யாருக்கும் கேட்காது. வலிக்குமா சார்? எது? பிஸ்டல் ஷாட் அதிகம் வலிக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கொல்றதா உத்தேசம்? க்ளோஸ் ரேஞ்சில், மார்பிள். ஷியோரா சித்திரமே இல்லை? ஆமாம். ஏன்னா பாதி உயிரை விட்டுட்டு என்னை வெஜிடபிள் ஆக்கிடாதீங்க. செய்கிற வேலையை சுத்தமாக செய்யுங்க. கவலைப்படாதீங்க வசந்த். நான் அடித்தா 100 ரூபாக்களை பார்த்தீங்கல்ல, அதுபோல் சுத்தமாக செஞ்சுருவேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல். சார், உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட். என்னை தீக்கிறதுக்கு முந்தி ஒரு கடைசி மரண ஆசை. என்ன சொல்லுங்கள்? உங்கள் ஒர்க்ஸ் பூராவும் பார்க்கணும். இந்த ப்ரெஸ் மாற்றிருந்தானே? இல்லை, பேப்பர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. பின்பக்கத்திலே அதுக்கும் கிணத்து தண்ணி உபயோகப்படுது. நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரா? இல்லை, 10 வருஷம் இந்த ஃபீல்டில் அனுபவம். நோட்டு அடிக்கிறது இல்லையா? இல்லை, அச்சு தொழிலில். ஓ, பொதுவாக கள்ள நோட்டுக்குள்ள அல்ட்ரா வயலட்டில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. நம்ம நோட்டில் அது கூட முடியாது. அதே இங்கு தான் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இதுக்காக 40,000 ரூபாய் செலவழிச்சேன் வசந்த். அடடா, போட்ட காசை நீங்கள் எடுக்க வேண்டாமா? இந்த ப்ரெஸ் என்ன விலை? இது 6 லட்சம். ஓஜிஎல்ல வாங்கினீங்களா? எப்படி இம்போர்ட்டட் லைசன்ஸ் கிடச்சிது உங்களுக்கு? அதுக்குத்தான் அருணா என்டர்பிரைசஸ் கம்பெனி வச்சு ஏஜென்சி பிஸ்னஸ் செய்கிறோமே. ஓ, அப்படியா? உத்தமம். ஆனால் இதில் வர்ற காசு மாதிரி ஆகுமா? ஒரு 100 ரூபா நோட்டு அடிக்க உங்களுக்கு அடக்க விலை எவ்வளவு ஆகும்? 1.20. 1 ரூபாய் 20 பைசா. ஆமாம். அப்போ 8000% லாபம் இந்த தொழிலில். 8000 வராது, 10க்கு 20ன்னு கொடுக்குறப்ப 4000% தான் விழும். ஆனால் ரிஸ்க்கு. வாட்சவந்தான், சும்மா சொல்லக்கூடாது என்றான். தொடர்ந்து, ரிஸ்கே இல்லை. உங்கள் நோட்டுக்களை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுவரை நோட்டில் இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்லைன்னு தான் தெரியுதே. இதை பாருங்கள் வசந்த், பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு டேஞ்சர். நாங்கள் இன்னும் 3 மணி நேரத்தில் இடம் மாறி ஆகணும். எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிறத பெட்ரோல் போட்டு எரிச்சிட்டு போகிறோம். உங்களை அதிக நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவன் துப்பாக்கியை எடுத்து தன்மேல் குறிப்பார்ப்பதை வசந்த் கலவரத்துடன் கவனித்தான். கொஞ்சம் இருங்க, ஒரு ரிக்வஸ்ட். என்னை ஒரு ரூமில் தள்ளிட்டு துப்பாக்கியை கையில் கொடுத்துருங்களே. நான் பாட்டுக்கு அங்கடான்னு உங்களுக்கு சிரமம் எதுவும் வைக்காமல் தற்கொலை பண்ணிக்கிறேன். வசந்த், அப்படி ஏமாறுறவங்க நாங்கள் இல்லை. நான் யார்கிட்டேயும் சொல்லலை. என்னை விட்டுட்டா உங்கள் கோஷியிலே சேர்த்துட்டு அங்கே மொஃபசலில் போட்டு தள்ளுறேன். வக்கீலுக்கு படிச்சிருக்கேனா? அப்பப்போ கேஸ் வந்தால் அதையும் பார்த்துக்கிறேன். அப்புறமா நான் நல்லா காரும் ஓட்டுவேன். அவன் சிரித்து கொண்டே துப்பாக்கியை வசந்தின் மார்புக்கு நேராக குறிப்பார்த்தான். சார், அருண் சார், கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களா? சாரி வசந்த், நீங்கள் ரொம்ப பார்த்துட்டீங்க. இருங்க, ஒன்றுக்கு வருது. அதெல்லாம் செத்ததுக்கப்புறமா போய்க்க. என்ன சார், நிஜமாகவே சுட போகிறீங்களா? ஐயோ, ஜாகிரதை சார், வெடிச்சிட போகிறது சார். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். என் வாழ்க்கை இன்னும் எத்தனையோ செய்ய வேண்டியதாக இருக்க உருப்படியாக ஒரு செடி கூட நட்டு வைக்கல சார். கேன்டீனில் 40 ரூபா பாக்கி இருக்குது. ஊட்டாண்ட சிவிலைசேஷன்னு பிஎஸ் நைப்பால் புத்தகம் 30 பக்கம்தான் படிச்சிருக்கேன். மூகாம்பிகை கோயிலுக்கும் ஒரு நடை போயிட்டு வரணும் சார். வசந்த் சொல்லி முடிப்பதற்குள் அந்த துப்பாக்கி ஒரு முறை டொய்க்கென்று ஒலித்தது. அந்த குண்டு வசந்தின் மார்பில் வலதுபுறத்தில் சுரீர் என்று குத்தி பார்த்தது. உள்ளே கொதித்து வசந்த் முன்புறமாக கவிழ்ந்து விழுந்தான். மார்பை பிடித்து கொண்டதில் அவனுடைய விரல்களின் ஊடே
சற்று தயக்கத்துக்கு பின் ரத்தம் வழிந்தது. வசந்த் வாய் திறந்து காற்றுக்கு திணறினான். பேச முடியவில்லை. அவன் கண்களின் முன் எல்லாமே சுழற்சியாக இருந்தது. பல்ப் வட்டமடித்தது. அந்த அருண் பிரசாதோ குமாரோ எவனோ சிரிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருப்பது லேசாக தெரிந்தது. வசந்த் அவன் காலடியில் விழ, பெரியசாமி பெரியசாமி என்று அவன் கூப்பிட்டான். உள்ளே வந்த பெரியசாமி கீழே விழுந்து கிடந்த வசந்தை பார்த்து, கொன்னுட்டீங்களா என்றான். ஆச்சு பெரியசாமி, வேன் வந்துடுச்சா? 10 நிமிஷத்தில் வந்துடும். அதாவது இதை என்ன பண்ணுறது? பின்பக்கமாக வெட்டி புதைச்சிடலாம். நேரம் இருக்கா? ஏன், இவன் பின்னாடி போலீஸ் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அப்போ போட்டுட்டு போயிடலாமா? பிளேன் டிக்கெட் ரெடியாக இருக்குது. உடனே புறப்பட்டுறது தான் நல்லது. பெட்ரோல் எவ்வளவு இருக்குது? 1 டின் தான் இருக்குது. பற்ற வச்சுட்டு போயிடலாம். இதோ வேன் வந்துடும். பெரியசாமி வசந்தின் உடலை ஓரத்தில் தரதரவென்று இழுத்து போட்டான். முதல்ல ப்ரெஸ் சாமான்களை லோட் பண்ணிவிடு. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இவனை என்ன பண்ணுவ? குப்பையோட குப்பையா? பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சிடுறேன் சார். அப்பொழுது ஜன்னலுக்கு வெளியே ஜீப் வருவது தெரிந்தது. சென்ற அத்தியாயத்தின் இறுதி நிகழ்ச்சியிலிருந்து சற்று பின்னோக்கி போகின்றோம். அன்று பிற்பகல் வசந்தை அனுப்பிவிட்டு கணேஷ் ஆஃபீஸ் அறையில் வீற்றிருந்த பொழுது வாசலில் ஜீப்பின் சீரல் கேட்டது. உடனே ராஜேந்திரன் அவசரமாக அறைக்குள் நுழைவதை பார்த்தான். என்ன ராஜேந்திரன், நீங்கள் என்னை தேடிக்கிட்டா? கணேஷ், உடனே நாம் அந்த உக்கல் கிராமத்துக்கு போகணும். நாளைக்கு போகிறதாக இருக்கேன். இல்லை, இப்போவே கிளம்புங்க. எங்கே வசந்தை முன்னாலேயே அனுப்பியிருக்கேன். தனியாவா? ஆமாம். ஏன், ஆபத்து கணேஷ். அவங்க பார்ட்டி என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமே. 100 ரூபாய் நோட்டு அடிக்கிறானுங்க. அட, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப காலமாக பாச்சா காட்டிக்கிட்டு இருந்த பார்ட்டி அது. வசந்தை தனியாக அனுப்புனது. எனக்கு என்ன சாதிக்கிறதா உத்தேசிச்சிருந்தீங்க? அவங்கள காண்டாக்ட் பண்ணி வியாபாரம் பேசுகிறப்பல பேசி அவங்க ஆப்ரேஷனுங்களாம் எங்கே நடக்குதுன்னு கண்டுபிடிக்க அனுப்புனேன். ஒண்டியாக அனுப்பிச்சிட்டிங்களா? தப்பு பண்ணிட்டீங்க கணேஷ். அவங்க கொலைக்கும் அஞ்ச மாட்டாங்க. ஆட்டுட்டாருன்னா தீத்து கட்டிடுவாங்க. அதிகம் பேச வேணாம், வாங்க போகலாம். இருங்க, ப்ரொஃபஸரும் மகளோட கூட வரேன்னாரு. ஃபோன் பண்ணிவிட்டு போகிற வழியில் ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் புறப்படுங்களேன். வசந்த் சென்று 2 மணி நேரத்துக்குள் கணேஷ், ராஜேந்திரன், பேராசிரியர், இனியா யாவரும் உக்கலை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கையில் ராஜேந்திரன் அந்த நோட்டு விவகாரத்தை பற்றி தகவல் தந்தார். கள்ள நோட்டுகளை சாதாரணமாக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். கள்ள நோட்டு அவசரம் உள்ள இடங்களில், அதிகம் சந்தேகப்படாத இடங்களில்தான் செலவழியாகும். பிஸியாக இருக்கிற ஹோட்டல், சினிமா கொட்டகை, இந்த மாதிரி இடங்களில் ஒத்தையாக மாற்றணும். அனுபவஸ்தங்க சுலபமாக என்ன நோட்டுகளை கண்டுபிடிச்சிடுவாங்க. உதாரணம், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க நோட்டு கத்தையாக நேரடி பார்த்து கூட தெரிஞ்சிடுவாங்க. சில பேர் தொட்டா கூட போகிறோம், இவங்க நோட்டு ரொம்ப ஒஸ்தியான ஜாதி. இந்த மாதிரி முறைகளிலெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் பேப்பர் திக்னஸ், ஃபீல், இங்கு கலர் இதிலெல்லாம் லேசாக வித்தியாசம் இருக்கும். ஆனால் இவங்க நோட்டில் அந்த குறைகள்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப க்ளோஸ். சந்தேகவசமான நோட்டுகள் சிலது 6 மாதத்துக்கு முன்னால் தான் எங்கள் பார்வைக்கு வந்தது. லேபில் கொடுத்து யூவியில் பார்த்ததில் லேசாக வித்தியாசம் தென்பட்டது. ஆனால் உத்தரவாதமாக கள்ள நோட்டுன்னு சொல்ல முடியல. ரொம்ப நல்ல எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டு தான் நல்ல முறையில் அச்சடிக்கிறாங்கன்னு தோணுச்சு. எந்த ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த அருண் என்டர்பிரைசஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்ததா சந்தேகப்படும்படியா அங்கேயும் எதுவும் இல்லை. பின்ன எப்படி இப்போ உறுதியாக சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க கணேஷ்? ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலிருந்து அந்த கிணத்து தண்ணி, அதே கட்டுரையை போலீஸ் பார்க்க மாட்டாங்களே என்ன? எங்களுக்கும் கொஞ்சம் திறமையை கொடுங்க. சச்ச, உங்களுக்கு இல்லாத திறமையா ராஜேந்திரன்? இப்போ வசந்தை அனுப்பிச்சது முட்டாள்தனம்னு தெளிவாக தெரிகிற விஷயம் தீவிரமானது தான். வசந்துக்கு என்ன ஆகும் என்றாள் இனியா. அடி உதை பற்றுவானோன்னு பயம். நல்லா அடிபடட்டும் என்றாள் இனியா. அவளுடைய முகத்தில் கோபம் அங்கங்கே சிவப்பாக தெரிந்தது. ஏன் இனியா, அந்த பொண்ணு கூட கொஞ்சலை பார்த்தீங்கல்ல? செச்ச, அவன் விளையாட்டுத்தனமான சுபாவம். இனியா, நான் கூட அதை பற்றி கேட்டேன். என்ன சொன்னான் தெரியுமா? கணேஷ் ப்ரொஃபஸர் அரை தூக்கத்தில் இருப்பதை கவனித்துவிட்டு, உன்னோட உறவுங்கிறது காவியம், கவிதை, இது வெறும் பொம்மை பார்க்கறதுன்னு சொன்னான். அப்படியா சொன்னார்? பேராசிரியர் எழுந்து, முக்கல் வந்தாச்சா என்றார். இல்லை சார், இன்னும் இல்லை, தூங்குங்க நீங்கள், விழித்து கொண்டார்.
கணேஷ் ராஜேந்திரன் சம்பாஷணையில் எதுவும் ஆர்வம் காட்டுபவராக தெரியவில்லை. அழகர் மலையில் ஒரு பகுதியில் கிடாரிப்பட்டியில் இருந்த அந்த 3 கல் தொலைவில் குகைப்படுகையிலும் கனைப்பக்கத்து பாறையிலும் ஒரு பெரிய கல்வெட்டை கண்டுபிடிச்ச நான் தான் டிரான்ஸ்கை போனேன். கணேஷ், அதில் ஒரு இடத்துல தான் களவு வணிகன் வியாகன் கணதிகள். சார், நாங்கள் அந்த கள்ள நோட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கல்வெட்டு, அதில் காசு இருந்து தான் ஆகணும் கணேஷ். எதில்? ராஜராஜன் கிணத்துல. ராஜேந்திரன், சார், அதை தீர விசாரித்து பார்த்துட்டோம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு தடவைக்கு 10 தடவையாக அடித்து சொல்லிட்டாங்க. அங்கே காசு இல்லை, வேறு ஏதோ கல்வெட்டில் அது எல்லாத்தையும் கிணத்துலேருந்து தூத்து எடுத்துட்டாங்கன்னு எழுதியிருக்கோம் என்றார். எப்படின்னு எந்த மடையன் சொன்னான்? உங்களை போல இன்னொரு பேராசிரியர் தான் சார். இதை பாருங்கள், இப்போ 2000 ரூபாய் நோட்டு காட்டுறேன். அந்த கிணத்துல ஒருவேளை கொடுங்கலூர் பக்கத்தில் இன்னொரு கிணறு இருக்குது, அதில் போட்டிருப்பாங்களோ. அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போட்டோம் சார். நமக்கு இப்போ முக்கியம் தங்க காசு இல்லை, வசந்த் தான். உக்கல் வந்த கையுடன் பேராசிரியர் தன் மகளுடன் ஒரு டார்ச் விளக்கு பூத கண்ணாடியின் சகிதம் ராஜராஜன் கிணத்தை நோக்கி போய்விட்டார். சரியான கம்பளியா அந்த ஆள். எங்கே பிடிச்சிங்க? ஆராய்ச்சிக்காரங்களுக்கு அதுக்கு மேலே எதிலுமே ஆர்வம் கிடையாது. ஊரை சுற்றி வலம் வந்து விட்டார்கள். வசந்தின் சுவடுகள் எங்கும் கிடைக்கவில்லை. கரிப்பா, சரியாக எங்கேயாவது போக சொல்லி நீங்கள் சொன்னீங்களா கணேஷ்? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் முதல்ல விசாரிக்கன்னு சொன்னேன். சரி, அங்கேயே போகலாம் வாங்க. பஸ் நிலையத்தில் கொஞ்ச நேரம் தெரிந்தார்கள். அந்த பெட்டி கடைக்காரன் மார்பில் கட்டை காண்பித்தான். திறந்து அதில் ஒரு புலிநகம் தொங்க காட்டுத்தனமாக கிராப் வைத்து கொண்டு அவன் பார்க்க வாட்ட சாட்டமாக அவர்களையும் நோக்கினான். இங்கே சாயங்காலம் ஒரு ஆசாமி மீசை வச்சுக்கிட்டு கன்னத்தில் மச்சம் கையில் பொட்டியோட வந்தாருங்களா? அப்படி யாரும் இல்லைங்களே. சர்பத் பையன், அண்ணே, அப்படி ஒருத்தர் வந்தாருங்களே, சிகரெட் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாருங்களே என்று இழுத்தான். அட போப்பா, அது வேற யாரையோ கேட்குறாங்க. அவங்க அந்த ஆளே இல்லை. இவர் ஏதோ பத்திரிக்கை வாங்க வந்திருக்காரு. என்ன பத்திரிக்கை அது? அவன் சற்று தயங்கினான். கல்கி அப்பா? இல்லைங்க, இந்த மாதிரி பத்திரிக்கை. இன்ப மயக்கத்தை அவன் காட்டினான். அப்போ வசந்த் தாங்க அது. அந்த ஆள் எந்த பக்கம் போனான்? நான் கவனிக்கலீங்க. இங்கே தான் வந்திருக்கான் ராஜேந்திரன். இருவரும் நடந்தார்கள். எங்கே போவான்? இங்கேருந்து சற்று தூரத்தில் இருந்த டீ கடைக்கு சென்றார்கள். டீ கடையை பார்த்து நிச்சயம் ஒரு டீ அடிப்பான். இங்கே விசாரித்து பார்த்துடலாம். ஆமாங்க, பார்த்தா வெளியூர்கார மகர் இருந்துச்சு. உட்காந்துக்கிட்டு டீ சாப்பிட்டாருங்க. யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறமா ஒரு பையன் வந்து கூட்டிக்கிட்டு போனாருங்க. எந்த பக்கம்? மேக்கால்லைங்க, தெருக்கோடிக்கு. டீக்கடை பெஞ்சில் ஒரு காகிதம் கிடந்தது. அச்சடித்த புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்டது அந்த பக்கம். அதில் சதன் எழுதிய மலபார் தேங்காய். ஆரம்ப நாட்களில் எனது முதலாளி ராஜாவின் அந்தரங்க வாழ்க்கை எனக்கு பிடிபடவில்லை. போக போகத்தான் அவரது சரச சல்லாபல் இலைகள் புரிய ஆரம்பித்தன. கணேஷ் புன்னகையோடு அடையாளம் வச்சுட்டு தான் போயிருக்கிறான் வசந்த், வாங்க போகலாம் என்றான். அந்த தெருக்கோடியில் அந்த புத்தகத்தின் 9ஆம் பக்கம் கிடைத்தது. அவளது 2 பித்தளை பானை போல் ஜொலித்து கொண்டிருந்தன. இருட்டி கொண்டிருந்திருக்க சீக்கிரம் சீக்கிரம் என்று கணேஷின் உள்ளம் பதறியது. நெல் வயல்களில் ஆரம்பத்தில் 13ஆம் பக்கம் கிடைத்தது. அவள் பெங்களூரில் பாணியில் தாவணி போடாமல் பாவடை ஜாக்கெட் சகிதமாக இருந்தாள். ஒரு மாந்தோப்பில் பண்ணை முற்றம் போல் இருந்த இடத்தில் முழு ஆப்பிள் ஒன்றை அப்படியே விழுங்க முயற்சிவன் போல இருந்தது அவனுடைய செய்கை. சின்னதாக சொட்டு போல் இருந்த மறைவான இடத்திற்கு ராஜேந்திரனும் கணேசனும் வந்து சேர அவளோ தன் 2 கண்களையும் அப்படியே மூடிக்கொண்டாள். அப்போதுதான் ஓரத்தில் வேன் நின்று கொண்டிருந்ததையும் அதில் சிலர் எதையோ ஏற்றுவதையும் பார்த்தார்கள். கஜேந்திரன் தம் ரிவால்வரை ஹோல்டரிலிருந்து விடுவித்து கொண்டார். உள்ளே ட்விக் என்று சப்தம் கேட்க, கணேஷ், குவிக், பதுங்கிக்குங்க, சம்திங் ராங் என்றார். கணேஷ் பதற்றப்பட்டு ராஜேந்திரனின் பின்னால் சென்று பதுங்கிக் கொண்டே எட்டி பார்த்தான். உள்ளே 3 கீழே கிடந்தவற்றை சுற்றிலும் பெட்ரோல் ஊட்டி கொண்டிருக்க, ஐயோ வசந்த் என்று கத்திவிட்டான்.
உள்ளே உடைத்து கொண்டு ஓட இருப்பவனை உஷாராகி தன் கைத்துப்பாக்கியை எடுத்து கணேஷை அவசரமாக குறிப்பார்த்து துப்பாக்கியின் குதிரையை தட்டிவிட டுமீல் என்று வெடித்தது. அது ராஜேந்திரனின் ரிவால்வர். கையில் ரத்தம் பொங்க அவன் துப்பாக்கி சிதறி விழுந்தது. கணேஷ் அதை பற்றி கொண்டு, ஆல்ரைட், எல்லோரும் அப்படியே நில்லுங்க, வெளியே போலீஸ் காத்திருக்குது என்றான். கேஜே ஹாஸ்பிட்டலில் 3வது மாடி கட்டிட அறையில் ஜன்னலின் ஏராளமான மலர்கள் வைத்திருந்தன. கணேஷ் கவலை தேய்ந்த முகத்துடன் அறைக்குள் நுழைந்தான். திரை மூடியிருந்தது. சரியா 10 நிமிஷம்தான் என்று நர்ஸின் குரல் கேட்டது. வசந்த், வசந்த். வசந்த் மெல்ல கண்ணை விழித்தான். பாஸ், நீங்களா? ஆமாம் வசந்த், இது மெட்ராஸ் தானே? மெட்ராஸ் தான் வசந்த். எமப்படால் எல்லாம் பார்த்தேன். கனவா இருக்கும். எப்படி இருக்க வசந்த்? பொழைச்சிக்கிட்டேனா? நான் தானே பேசுகிறேன். நீயே தான் வசந்த், நீயே தான். சரியான சமயத்தில் வந்துட்டீங்கல்ல. இல்லைன்னா ஆஃபீஸில் இத்தனை நேரத்துக்கு படமாக தொங்கிக்கிட்டு இருப்பேன்ல. அதிகம் பேசாத வசந்த், எனக்கு சரியாக போச்சு பாஸ். டாக்டர் கில்லாடி குண்டை வெளியில் எடுத்துட்டார். எனக்கு சின்னதாக ஒரு பார்ட்டியில் போட்டு பெருசாக கொடுத்துருக்காரு. தழும்ப பார்க்குறீங்களா? வசந்த் தன் சட்டை பித்தானை கழட்டி மார்பில் ஆறிக்கொண்டிருந்த தையலை காட்டினான். 10 சென்டிமீட்டர். வசந்த், ஐ ஆம் சாரி. எதுக்கு சார்? மலபார் தேங்காயை பிடிச்சிட்டு வந்தீங்களே, பெரிய ஆள் பாஸ் நீங்கள். டிஸ்சார்ஜ் ஆனப்புறம் ஒரு முறை காலில் விழணும். இனியா வந்தாளா? வசந்தின் கண்களில் சோகம் ஜரிகையிட்டது. அவள் வரலியா? வந்தா. அதான் சாரி, வம்பாவே ஆயிடுச்சு. என்னாச்சு இப்போ? உங்களுக்கு தழும்பு காட்டலை? அதே மாதிரி அந்த லைப்ரரி பொண்ணு வந்திருந்தப்போ அவளுக்கு காட்டினேன். அந்த சமயத்திலே வந்துட்டாளா? அப்போ வந்திருந்தா கூட பரவாயில்லையே. இதே மாதிரி அந்த தழுப்பு தனக்கும் இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லுச்சு. எங்கே காட்டு, பார்த்தா எனக்கும் சீக்கிரம் குணமாகும்னு சொன்னேன். அவள் காட்டினா. அந்த சமயம் பார்த்தா இனியா வந்து தொலைக்கணும். கொஞ்சம் அசந்தர்ப்பமாக போயிடுச்சு. கணேஷ் சிரிப்பை அடக்கி கொண்டா. சிரிக்காதீங்க பாஸ். இனியா எல்லாம் கான்சல்டா. என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா. பெண்களே மோசம் பாஸ். கேவலம். தழும்ப பார்த்தா அது ஒரு தப்பா? வள்ளுவர் சொன்ன மாதிரி. வசந்த், இப்போ வள்ளுவர் எல்லாம் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்க. பேராசிரியர் என்ன சொல்கிறார்? ஃபோன் பண்ணா. இன்னும் ஏதோ புதுசாக கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணதில் தஞ்சாவூர் ஜில்லாவில் பொதுப்படைங்கிற கிராமத்தில் இன்னொரு கிணறு இருக்கான். சரிதான். என்ன சொன்னாங்க? ராங் நம்பர்னு வச்சுட்டேன். ஒரு கிணறு ஏற்படுத்திய குழப்பம் பத்தாதா? நோட்டு அடிக்கிறவங்கள எல்லாம் பிடிச்சாச்சா? எல்லாரையும் பிடிச்சாச்சு. ராஜேந்திரன் உனக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு வந்திருக்கார், காத்துக்கிட்டு இருக்கார். அவார்டு உங்களுக்கு தான் சார். வசந்த் திடீரென்று பிரகாசமானான். பாஸ், கீழே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கா, போகிறப்ப கவனிங்க. இன்கம் டீட்டெயில்ஸ் குறிச்சிக்கிறதுக்காக வந்திருந்தா. அந்த க்ஷணமே எனக்கு டெம்பரேச்சர் எகிரி போயிடுச்சு பாஸ். ஐ ஆம் இன் லவ். சரிதான், இனி எனக்கு கவலை இல்லை. உனக்கு உடம்பு சரியாக போச்சுன்னு அர்த்தம். சரி, நான் வர்றேன். கணேஷ் தன் தலையை இடது வலதாக அசைத்து கொண்டே ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறினான். இத்துடன் இந்த நாவல் முடிவடைந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.